வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு, சிதம்பரம் மருது நூல் அங்காடியிலிருந்து 12/4/2018 அன்று வாங்கப்பட்ட பின்வரும் வாழ்க்கை வரலாறு நூல்களுக்கு 507ஆம் பட்டியல் எண்ணுடைய பட்டியலை தயாரிக்க. இப்போ டேட்டும் கொடுத்துறாங்க, பட்டியல் எண்ணு கொடுத்துறாங்க. கீழே உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பட்டியல் இதை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இன்று ரூபாய் 55 வீதம் சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் 10 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 75 வீதம் திருவள்ளுவர் நூல்கள் 15, 60 வீதம் வீரமாமுனிவர் நூல்கள் 12 வாங்கியிருக்காங்க. ரூபாய் 70 வீதம் திருவிக்கா நூல்கள் 12 வாங்கியிருக்காங்க. திருவிக்கா நூல்கள் 12 வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு ரொக்கப்பட்டியலை நம்ம தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு கட்டத்தில் நம்ம ரொக்கப்பட்டியல்னு எழுதிக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு கட்டத்தில் ரொக்கப்பட்டியல்னு எழுதணும். ரொக்கப்பட்டியல்னு எழுதியாச்சா? கொஸ்டினில் எந்த ஊர் எந்த அங்காடின்னு கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் மருது நூல் அங்காடின்னு கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து அந்த ரொக்கப்பட்டியல் கீழே நம்ம எழுதிக்குவோம். இங்கே மருது நூல் அங்காடி எந்த ஊரில் இருக்குது? சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம் நாள் சிதம்பரம். இங்கே பட்டியல் எண் எழுதணும். இந்த இடத்துல பட்டியல் எண். பட்டியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் 507 கொடுத்துருக்காங்க. பட்டியல் எண் 507ன்னு கொடுத்துருக்காங்க. நாள் என்ன தேதி கொடுத்துருக்காங்க நமக்கு, அதை எடுத்து இங்கே எழுதணும். 12/4/2018 இந்த தேதி தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து அங்கே எழுத வேண்டியதான். 12/4/2018. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு எத்தனை 4 நூல் வாங்கியிருக்காமா? அப்போ வரிசை எண் இந்த இடத்துல வரும். வரிசை எண் இங்கே நூல்கள் அளவு. அடுத்து அளவு. அடுத்து விலை. ரூபாயில் எழுதணும். விலை. தொகை, மொத்த தொகை இங்கே எழுதணும். மொத்த தொகையை இங்கே எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் எத்தனை? ஒரு நூல் 55 வீதம் சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் வாங்குகிறாங்க. அந்த சுப்பிரமணிய பாரதியார் நூல்னு இருக்கா, அதை எடுத்து இங்கே எழுதிக்குவோம். சுப்பிரமணிய பாரதியார் நூல் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அளவு எத்தனை வாங்குகிறாங்க? 10 வாங்குகிறாங்க. 10 அப்படியே போட்டுக்கிட்டு ஒன்றுக்கு எத்தனை வாங்குகிறாங்க? ஒரு நூல் 55 ரூபாய். ஒரு நூல் 55 ரூபாய். அப்போ ஒன்றுக்கு 55. அப்போ நமக்கு 10க்கு கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். 10 × 55. 10ஆல் அதை 55 மல்டிபிள் பண்ணோம்னா மொத்த தொகை நமக்கு கிடச்சிரும். அதை மல்டிபிள் பண்ணுவோம். 10 × 55. 10 × 55 இந்த பெருக்கி அந்த கட்டத்தில் போட வேண்டியதான். 0 இருக்கணும். 0 5 வரும். 5 0 5 0 5 5 550 கிடச்சிருக்கு. சுப்பிரமணிய பாரதியார் நூல்களின் மொத்த தொகை எவ்வளவு? 550. 550.
மொத்த தொகை. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து வந்து 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஷினில். 1 ரூபாய் 75 வீதம் திருவள்ளுவர் நூல்கள் வந்து 15 வாங்குகிறாங்க. இப்போ திருவள்ளுவர் நூல், ரெண்டாவது வந்து நூல்கள் பெயர் வந்து திருவள்ளுவர் நூல். திருவள்ளுவர் நூல் எத்தனை வாங்குகிறாங்க? அது 15 வாங்குகிறாங்க. எத்தனை நூல் வாங்குகிறாங்க? 15. ஒரு நூல் வந்து 75. அளவில் வந்து 15 வந்துடும். விலையில் வந்து 75. ஒரு நூலுக்கு வந்து 75 ரூபா. அப்போ 15 நூலுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சி மொத்த தொகையை இந்த கட்டத்தில் போடணும். ஓகேவா? அப்போ 15 × 75. 15 75ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து அதோட மொத்த தொகையை கிடச்சிரும். 5 25 மேலே 2 1 5 7 7 5 35 7 5 35 3 மேலே இருக்குது. 1 7 10. இப்போ வந்து 10 கூட்டினோம்னா 10 வரும். 5 12 7 5 12 மேலே 1 1 1125. திருவள்ளுவர் நூலோட மொத்த தொகை வந்து 1125. அடுத்து வந்து 3வது கொஸ்டின். 3வது என்ன கட்டுறாங்கன்னு பாருங்கள். 3வது நூல். 1 ரூபாய் 60 வீதம் வீரமாமுனிவர் நூல். வீரமாமுனிவர் நூல் வந்து 1 வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் நூல் 1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அளவு எவ்வளவு? 12. அப்போ ஒரு இதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 60 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு. அப்போ 1க்கு 60 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு வீரமாமுனிவர் நூலோட மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 × 60. 12ஐயும் 60ஐயும் பெருக்கணும்னா மொத்த தொகை கிடச்சிரும். 12 × 60. 0வில் எதை பெருக்கினாலும் 0. 6 12 மேலே 1 1 6 1 7 720. இங்கே 7 வரும். 720. வீரமாமுனிவர் நூல் வந்து மொத்த நூல் எவ்வளோதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 720 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. 720. அடுத்து வந்து 4 என்ன நூல் வாங்கியிருக்காங்க பாருங்கள். 4 வந்து திருவிக்கா நூல்கள் 12 வாங்கியிருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். திருவிக்கா நூல். திருவிக்கா நூல் வந்து எத்தனை வாங்கியிருக்காங்கன்னா 12 வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு நூல் 70 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. ஒரு நூல் 12. ஒரு நூலுக்கு 70 ரூபா. அப்போ இங்கே எழுதுவோம். 1க்கு வந்து 70. அளவில் வந்து 12. இப்போ திருவிக்கா நூல் மொத்த நூலோட விலையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 12 × 70. இதை பெருக்கணும்னா மொத்த நூலோட விலை வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். 0வோட எதை பெருக்கினாலும் 0. 1 7 7 14க்கு 4 மேலே 1 1 7 1 8 840. 840. திருவிக்கா நூலோட மொத்த விலை எவ்வளவுன்னா 840. இப்போ மொத்த பொருட்களோட விலை வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம மொத்த நூலோட விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம கூட்டி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்படியே வச்சு கூட்டி போட்டாலும் போடலாம். 0 இருக்குது, 5 இருக்குது. இந்த லைனில் வந்து 5 ஒண்டி இருக்குது. அதை ஒண்டி அப்படியே போட்டுக்குவோம். அந்த இதில் 5 2 7 7 2 9 9 4 13 9 4 13. அதுக்கு 3 இங்கே போட்டுருவோம். மேலே 1 5க்கு மேலே 1 6 7 7 7 14 14 8 22. அதில் 2 இங்கே போட்டாச்சு. மீதி 2 இருக்குது. அங்கே வராது, இந்த இடத்துல தான் வரும் 2. அப்போ 3.
2 1 கூட்டினோம்னா 3, 3235 கிடைக்குது. இந்த அட்டவணையிலே வச்சு கூட்ட முடிஞ்சவங்க கூட்டி போட்டுக்கோங்க. இல்லைனா இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதி அப்படி கூட்டிக்கோங்க. உங்களுக்காண்டி தனியாக எடுத்து எழுதியும் இதை வந்து கூட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பெருசாக உள்ளது எழுதிக்குவோம். 1125 1125 அப்புறம் நான் 720 எழுதிக்கிறேன். அடுத்து 840 எழுதிக்கிறேன். அடுத்து 550 எழுதிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் பார்ப்போம். இந்த இடத்துல 5 ஒன்றையும் தான் இருக்குது. 5 2 2 4 4 4 8 8 5 வந்து 13 3 போட்டாச்சு. மேலே 1 1 2 2 2 7 9 9 8 17 17 5 22 22க்கு 2 மேலே 2 இது 2 கூட்டினோம்னா 3 3235 நமக்கு கிடச்சிச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.